இலங்கை அதன் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீடுகளில் ஒன்றை பெற்றுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான அரசு பயணத்தின் போது சினோபெக்குடன் $3.7 மில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு கருத்து தெரிவித்த போதே அனுர இதனை கூறியுள்ளார். இருதரப்பு கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஜனாதிபதி திசாநாயக்கவும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தவும் பாரம்பரிய நட்பை அழகுபடுத்தவும் பெல்ட் அண்ட் ரோடு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உறுதியளித்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவித்தன. மேலும் கருத்து தெரிவித்த அனுர, எனது அரசு சீன பயணத்தின் போது எங்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் ஒன்றான சினோபெக்குடன் அம்பாந்தோட்டையில் ஒரு மேம்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க $3.7 பில்லியன் ஒப்பந்தத்தை பெற்றோம். இது ஏற்றுமதி அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். இந்த முதலீடு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 2 லட்சம் பீப்பாய்கள் கொள்வனவு கொண்ட ஒரு அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். இது 99 ஆண்டு குத்தகைக்கு இந்த சுத்திகரிப்பு நிலையம் திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்ததைத் தொடர்ந்து ஜனவரி 14 முதல் 17 வரை இரண்டாவது வெளிநாட்டு பயணத்தை அனுரகுமார சீனாவுக்கு மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் நலன்களை முதன்மைப்படுத்தும் அணிசேரா வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதாக உறுதியளித்த தலைவருடன் நெருக்கமாக பணியாற்ற இந்தியாவும் சீனாவும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளன. 2024 திசாநாயக்கவும் அவரது தேசிய மக்கள் சக்தியும் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அரசு நடத்தும் சினோபெக்குடனான இலங்கையின் இந்த ஒப்பந்தம் சீனாவின் முதலீட்டு உத்தியில் தொடர்ச்சியை குறிக்கிறது. 2022 அதன் பேரழிவு தரும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் முறையாண்மை இயல்பு நிலைக்கு பிறகு கடன்களை விட முதலீடுகளுக்கு இலங்கையின் விருப்பத்தையும் இது பிரதிபலிக்கிறது. இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள இந்திய ஊடகங்கள், கடந்த மாதம் புதுடில்லிக்கு விஜயம் செய்து இலங்கையின் பிரதேசத்தை இந்தியாவின் நலனுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்த பின்னர் தனது இரண்டாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்த திசாநாயக்க, இந்தியாவால் உளவு கப்பல்களாக கருதப்படும் சீனாவின் சர்ச்சைக்குரிய ஆராய்ச்சி கப்பல்களை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்த அனுமதிக்குமா என்பது குறித்து இரு தரப்பினரிடமிருந்தும் இதுவரை எந்த தகவலும் இல்லை. சீன கப்பல்களின் தொடர்ச்சியான வருகைகள் குறித்து இந்தியா இலங்கைக்கு தனது கவலையை தெரிவித்திருந்தது. வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் அதன் துறைமுகங்களுக்கு வருகை தருவதற்கான இலங்கையின் ஒரு வருட தடை கடந்த மாதத்துடன் முடிவடைந்தது. மேலும் அதன் நிலை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இலங்கையால் வழங்கவில்லை. சீன எதிர்ப்பு பிரிவினைவாத நடவடிக்கைகளுக்கு தனது பிரதேசத்தை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், ஜிசாங் மற்றும் ஜின்சியாங் தொடர்பான பிரச்சினைகளின் சீனாவை உறுதியாக ஆதரிக்கும் என்றும் இலங்கை மீண்டும் கூறியுள்ளது. மேலும் இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் முக்கிய நலன்கள் மற்றும் முக்கிய கவலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் பரஸ்பர ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளமை இதன் மூலம் வெளிப்படுகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.